ரெட், எல்லோ, கிரீன், ப்ளூ. இதுல உங்களோட ஆரா எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இங்க ஆரான்னா என்னன்னு புரியாது உங்களுக்கு. அது ஒரு பர்சனாலிட்டி. எல்லாருக்குமே ஒரு பர்ட்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஆரா எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அண்ட் பர்ட்டிகுலரா இது ஏன் ஆரா அப்படின்ட்டு உங்களால சொல்ல முடியலன்னா, அதுதான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களோட ஆரா எதுன்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆரா எதுன்ட்டு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? உங்களோட வீக்னஸ் என்ன? இத பத்தி கூட ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரி, லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள. இவங்க எந்த மாதிரி பர்சனாலிட்டியோட இருப்பாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிளேஸுக்கு போறப்போ, என்ன மிஞ்ச யாருமே இல்ல அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட்ல போவாங்க. இவங்க எப்படி ஃபீல் ஆவாங்கன்னா, இது எங்க அப்பாவோட சொத்து, இல்லன்னா எங்க தாத்தாவோட சொத்து. அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாரி ஃபீல் ஆவாங்க. இது அவங்களோட தப்பு கிடையாது. அவங்களோட ஆவரால இருக்கிற பர்சனாலிட்டி அப்படிதான் இருக்கு. இவங்களுக்கு காம்படிஷனா ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், வேற எந்த ஃபீல்டு வேணா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த காம்படிஷன் பிடிக்கும். இது கூட அவங்க ரொம்ப ரிஸ்கி நேச்சரோட இருப்பாங்க. ரிஸ்கி வேலைன்னா அவங்க சேட்டை பண்றது கிடையாது. அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிட்டா அது வின் ஆகிற வரைக்கும் விட மாட்டாங்க. அவங்க எந்த ரிஸ்க்குக்கு வேணா போவாங்க, எந்த லெவலுக்கு வேணா போவாங்க. அவங்களுக்கு அங்கேருந்து ஃபைனலாக ஒரே ஒரு வேர்டு தான் வேணும். அதான் வின்னிங். இவங்க நார்மலாக எல்லாரும் பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க. சாட்டியா தூங்கி இந்த மாதிரி அவங்களுக்கு பேசினாலும் அது செட் ஆகாது. அண்ட் இவங்களை மோட்டிவேட் பண்ணுன்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணிடலாம். இது உன்னால் முடியாதரா அப்படின்னு சொன்னாலே மோட்டிவேட் ஆகிடுவாங்க. இவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் உன்னால் முடியாதரா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எங்கேயும் இல்லாத ஈகோ வந்து அந்த வேலையை எப்படியாச்சும் ஜெயிச்சிருவாங்க. அண்ட் அவங்களோட வீக்னஸ் என்னென்னா இவங்க அதாவது பேஷன்ஸ் இருக்காது அவங்களுக்கு. அண்ட் அவங்க வந்துட்டு எப்போவுமே எதுவுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க நிறைய பேர். அண்ட் இவங்க வந்து எப்படின்னா மற்றவங்கள வந்துட்டு ஆஃபனாக அஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஐ மீன் நான் சொல்கிறது தான் நடக்கணும், நீ சொல்கிறது என்ன அப்படின்ட்டு அஃபெண்ட் பண்ணினே இருப்பாங்க எப்போவுமே. இவங்களோட ஈகோ வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த உலகத்துலேயே என்னை விட மிஞ்ச ஆள் இல்லை, நான் தான் இவன் அப்படி இப்படின்ட்டு பீத்திக்கிறதா இருக்கட்டும். பீத்திக்கிறது மீன்ஸ் இந்த மாதிரி நினைக்கிறதா இருக்கட்டும், ஆட்டிடியூட் காட்டுறதா இருக்கட்டும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் ஹையில் கூட இவங்களோட ஈகோ தான் இருக்கும். இவங்களோட ஈகோ மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அண்ட் இப்போது எல்லோ குரூப். இவங்க எப்படின்னா நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களோட பேச்சுக்கு ஸ்டாப்பே இருக்காது. இவங்கள தான் நம்ம எல்லோ குரூப்புக்குள்ளே சேர்த்திக்கணும். இவங்கள பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணும்னா, என்னடா இவன் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கான், இவன் எப்பயாச்சும் ரெஸ்ட் எடுக்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கக்கிட்ட. அதே மாதிரி தான் அவங்கக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி கூட அவங்கள மாதிரியே சுறுசுறுப்பாக இருக்கும், எப்போவுமே ஆக்டிவேட்லேயே இருக்கும். அது எப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அந்த பிரச்சனைன்றதே கெட்ட விஷயம். ஆனால் அந்த பிரச்சனையிலே ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதுதான் இந்த எல்லோட குரூப். இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக அவங்கக்குள்ளே இருக்கிற ஆரா. இவங்கள மாதிரி பர்சனாலிட்டி யார்கிட்டையுமே இருக்காது. அவங்க எங்கே போனாலும் அங்கே இருக்கிற மக்கள் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அவங்களால. இவங்களுக்கு எப்படின்னா புதுசாக ஏதாச்சும் விஷயத்த பண்ணுறதா இருக்கட்டும், புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ்னால இருக்கிறதுனால அவங்களால ஒரு விஷயத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அண்ட் அவங்க வந்துட்டு எப்போவுமே சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேலே யோசிச்சுட்டே ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நார்மலாக ஓவர் திங்கர்னு சொல்லலாம். இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா 10 ஐடியாவை யோசிச்சு வச்சுட்டு 5 ஐடியாவாக பண்ணிட்டுருப்பாங்க. ஐ மீன் அதில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அதில் ஒன்று கூட கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அவரா இந்த எல்லோ அவரா. இவங்க மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருப்பாங்கன்னா சில பேர் வந்துட்டு கடுப்பாயிடுவாங்க. என்னடா இவன் இப்படி பேசினே இருக்கான் தொணன்ட்டு அப்படின்ட்டு மற்றவங்க நினைப்பாங்க. அண்ட் சில பேர் வந்துட்டு ஓகே நம்ம கூட பேசுகிறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆவாங்க. அண்ட் இவங்க நிறைய பேசுகிறதுனால மற்றவங்க வந்துட்டு இவங்களோட பேச்சுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ரீன் அவரா. இவங்க எப்படின்னா அவங்களோட ஒப்பீனியனை விட மற்றவங்களோட ஒப்பீனியனை முன்னாடி வைப்பாங்க, ப்ரையாரிட்டியாக வைப்பாங்க. இவங்க எப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நமக்கு வேணும்னா அவங்க யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கோ இல்லையோ, அவங்க கிட்ட எவ்வளோ இருக்கோ அதாச்சும் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க வந்துட்டு இந்த உலகத்தில் நீங்கள் யாருனே தெரில, அப்போ கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அவங்களோட நேச்சர். இவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பியூர் ஹார்ட்டடாக இருப்பாங்க, ரொம்ப லாயல்ட்டியாக இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்டியாக இருப்பாங்க. இது வந்துட்டு இவங்களோட நேச்சர். இந்த உலகத்தில் அவங்கள விட மற்றவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இவங்க நிறைய ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸும் பார்க்க மாட்டாங்க. நிறைய அதான் சொன்னால ரெட் ஃப்ளாக் வந்துட்டு யார்கிட்டையுமே அவ்வளோ பேச மாட்டாங்கன்ட்டு, அந்த மாதிரி யார்கிட்டையுமே அவங்க பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க எப்படின்னா இந்த ட்ராமாஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா இந்த ரோட்டில் ஏதாச்சும் சண்டை போட்டுருந்தா நார்மலாக எல்லாருமே வீடியோ எடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் சும்மா பண்ணிட்டு இருப்பாங்களே பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு அந்த சண்டையை தடுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஐ மீன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போவாங்க. இவங்களுக்கு பீஸ்னா
ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வந்துட்டு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னால் மற்றவங்க ஹர்ட் ஆவாங்களே இந்த டெசிஷன் எடுத்தா அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பெண்ணு தூக்கி போட்டால் இந்த செவுருக்கு வலிக்குமே, இந்த பாட்டில் இப்படி கேப் போட்டால் கேப்புக்கு வலிக்குமே, அந்த மாதிரி யோசிக்கிற டைப் இவங்க. இவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற டைமில் இவங்களே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி டைம்ஸ் கூட இருக்குது. அண்ட் இப்போ பார்க்க போகிறது ப்ளூ குரூப். இவங்கள நம்ம ஒரு மாஸ்டர் மைண்ட்னே சொல்லலாம். அவங்க ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணணுன்னா அவங்க எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்புக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஐடியா இருக்கும். இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும். இவங்க எப்படி இருக்க மாட்டாங்கன்னா, வா நடந்துட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அங்கே என்ன நடக்கணுமோ அதை ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சுப்பாங்க ஆல்ரெடி. இவங்க எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் போவாங்க. இவங்க எப்போவுமே ஒரு எமோஷன் சைட் போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு விஷயம் பிடிக்கல அண்ட் இவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு சைடு அண்ட் இவங்களே ஒரு சைடு, அந்த மாதிரி நிற்பாங்க. எவ்வளோ பேர் முன்னாடி இருக்காங்கன்ட்டு பார்க்க மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்த திங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் திங்க் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுனால தேவையில்லாத விஷயத்துக்கு கூட ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இமேஜினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் தப்பாக இருந்தால் கூட, நார்மலான விஷயம், இந்த பாட்டில் கேப்பை என் மூடியில் அப்படின்ட்டு நினச்சா கூட, ஓ என் ரூம்குள்ளே யாரோ வந்திருக்காங்க அப்படின்ட்டு நினச்சி ரொம்ப பெரிய விஷயம் பண்ணுவாங்க. சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசாக யோசிப்பாங்க. அண்ட் இப்போது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் எந்தெந்த ஆரா எந்தெந்த டைப்புன்ட்டு, சரிங்களா? அண்ட் இப்போது அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுக்கு இந்த ஆரா உங்களோட கேரக்டர் டிஃபைன் பண்ணிடுச்சுன்னா பர்சனாலிட்டியை, ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோடது என்ன ஆரான்ட்டு. அப்படியே உங்களுக்கு புரியலன்னா வாங்க இப்போது எல்லாருக்குமே பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ஆரா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் 7 கொஷின் கேட்க போகிறேன். பயப்படாதீங்க. அந்த 7 கொஷினுக்கு ஆப்ஷன் கொடுப்பேன். அந்த 7 கொஷினுக்கு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதை வச்சு நான் உங்களோட ஆராவை டிஃபைன் பண்ணுவேன். ஸோ இப்போது கொஷின் நம்பர் 1, நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. அங்கே ஏதோ பண்ணிருக்கீங்க, அங்கிட்டு அவங்களுக்கு கோவம் வந்து உங்களை நல்லா இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் நம்பர் 1, அவங்களோட கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி பேச வருவீங்களா, இல்லை ஜோக்கை எடுத்துப்பீங்களா, இல்லைனா சமாதானமாக போயிடுவீங்களா, இல்லைனா கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல நான் லாஜிக்கெல்லாம் கொடுப்பேன் அப்படின்ட்டு யோசிப்பீங்களா? அண்ட் கொஷின் நம்பர் 2, நீங்கள் ஒரு 10 lakhs லாட்ரி மணி வந்துட்டு ஜெயிச்சிட்டிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்ன? இது எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, அந்த 10 லட்சம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது என்ன வேலை? நம்பர் 1, ஏதாச்சும் பிஸ்னஸில் போடுவீங்களா, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி பண்ணுவீங்களா, இல்லைன்னா பார்ட்டி அந்த மாதிரி பண்ணுவீங்களா, இல்லை உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நல்லா ட்ரீட் கொடுப்பீங்களா, இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த 10 லட்சம் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசிப்பீங்களா? அண்ட் நம்பர் 3 கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் ஒரு டீமில் குரூப்பில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு டீமை லீட் பண்ணுவீங்களா, இல்லைனா ஐடியாஸ் கொடுத்து பக்கத்துலேயே இருப்பீங்களா, இல்லைனா எனக்கு அசைன் பண்ண டாஸ்க்கு போதும் அப்படின்ட்டு சும்மா இருப்பீங்களா, இல்லைனா டீம் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு தனியாக ஒர்க் பண்ணிப்பீங்களா? அண்ட் நம்பர் 4 கொஸ்டின் என்னென்னா, உங்கள் 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் சண்டை வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே ஆப்ஷன் நம்பர் 1, யாருக்கு கரெக்ட் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லைனா அவங்க சண்டை போடுறத பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்லைனா சண்டையே நடக்காமல் பார்த்துப்பீங்களா, இல்லைனா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்பீங்களா? அண்ட் அடுத்த கொஸ்டின், நீ ஃப்ரீ டைமில் என்ன பண்ண யோசிப்ப, இல்லைனா என்ன பண்ணிட்டு இருப்ப ஃப்ரீ டைமில்? நீ உன்னோட கோல்ஸ் மேலே ஒர்க் பண்ணுவியா, இல்லைனா பார்ட்டி பண்ணுவியா ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லைனா ஃபேமிலி இல்லைனா லவ்ட் ஒன்ஸ் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிப்பியா, இல்லைன்னா ஏதாச்சும் புது விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி யோசிப்பியா? அண்ட் 6th கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெளியே போகணுன்னு பிளான் போட்டிங்க. நீங்கள் எந்த மாதிரி இடத்துக்கு போவீங்க? ஆப்ஷன் நம்பர் 1, நீங்கள் ஹைக்கிங், ஹில் கிளம்பிங், இந்த மாதிரி ஸ்விம்மிங் இந்த மாதிரி போவீங்களா, இல்லைனா கோவா இந்த மாதிரி பார்ட்டிஸ், இந்த மாதிரி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போவீங்களா, இல்லைன்னா பீஸ்ஃபுல் ஹில் ஸ்டேஷன் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கு போவீங்களா, இல்லைனா ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹில்லுக்கு இந்த மாதிரி ஃபோர்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போவீங்களா? அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், உன்னோட அல்டிமேட் கோல் என்ன? மணி அண்ட் பவரை சம்பாதிக்கிறதா, இல்லைனா ஃபுல் அண்ட் சில்லாக உன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதா, இல்லைனா உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்கிறதா, இல்லைனா உன்னோட ஒர்க்கில் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறீங்களா? ஓகே, இப்போது எல்லா கொஷின்ஸுமே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே எழுதி வச்சுக்கிட்டீங்கள நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஸோ இப்போது உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ஆரா தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 7 கொஷின் கேட்டேன்ல, அதில் 4 கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதில் 4 கொஷின்ஸ் எந்த ஆப்ஷன் வந்துச்சு? உங்களுக்கு ஆப்ஷன் ஏ நிறைய வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ரெட்டுன்ட்டு அர்த்தம், உங்களோட ஆரா ரெட்டுன்ட்டு அர்த்தம். அதுவே ஆப்ஷன் பின்னு வந்துச்சுன்னா உங்களோட ஆரா எல்லோன்ட்டு அர்த்தம். ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணால் க்ரீன் அண்ட் டியை சூஸ் பண்ணால் ப்ளூ. அண்ட் நான் உங்களோட பர்சனாலிட்டியை கரெக்டாக சொன்னனா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வேறு பர்சனாலிட்டிஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.